Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஈரானுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு அதிரடியான வரிகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கை காரணமாக இந்தியாவுக்கு வாய்ப்பு கை நழுவுகிறது. அமெரிக்காவின் நெருக்கடியால் தான் இந்தியாவின் பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருப்பதாகவும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதாவது இந்தியா ஏற்கனவே ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. கச்சா எண்ணெயில் இருந்துதான் பெட்ரோல் டீசல் கிடைக்கிறது. 2018ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஈரானிலிருந்து அதிக எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் இருந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு மே மாதத்துடன் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டது. காரணம் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்தான். ஈரானிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்தது. இதனால் இந்தியா ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கவில்லை. ஆனால் ஈரான் எண்ணெயின் தரம் வேற லெவலில் இருக்கும். நம் ஊரில் இருக்கும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் சுயமாக எண்ணெயை சுத்திகரிப்பு நிலையங்களை வைத்திருக்கின்றன. இதில் ஈரான் எண்ணெயை சுத்திகரிக்கலாம். அதற்கேற்ற வசதி இருக்கிறது. அதாவது கச்சா எண்ணெய் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இனிப்பு, இன்னொன்று புளிப்பு. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளில் கிடைக்கும் எண்ணெய் இனிப்பு வகையை சேர்ந்தது. சவுதி, ஈராக் நாடுகளில் கிடைக்கும் எண்ணெய் புளிப்பு வகையைச் சேர்ந்தது. ரஷ்யாவில் கிடைக்கும் எண்ணெய் ஓரளவு புளிப்புத்தன்மை கொண்டது. ஆனால் இதே ஈரானில் கிடைக்கும் எண்ணெய் மிக அதிக புளிப்புத்தன்மையை கொண்டிருக்கிறது. எனவே இதை இந்திய எண்ணெய் நிறுவனங்களால் பிரித்திருக்க முடியும். இதில் இனிப்புத்தன்மை கொண்ட எண்ணெயை சுத்திகரிப்பது எளிது. இந்திய நிறுவனங்கள் இந்த வகை எண்ணெய்களை ஈரான் எண்ணெயை விட எளிதாக பிரித்திருக்க முடியும். ஆனால் இது காஸ்ட்லி. இதுவே ஈரான் எண்ணெய் விலை குறைவு. அதே நேரம் இதை நம்மால் பிரித்திருக்கவும் முடியும். மறுபுறம் ஈரான் நமக்கு சலுகை விலையில் எண்ணெயை வழங்குகிறது. இந்தியாவிலிருந்து ஈரான் பக்கம்தான். எனவே எண்ணெயை வாங்குவதும் எளிதுதான். எல்லாவற்றையும் விட முக்கியம், ஈரானிடம் எண்ணெய் வாங்க நாம் அமெரிக்க டாலரை கொடுக்க தேவையில்லை. நம்ம ரூபாயை கொடுத்தாலே போதுமானது. சவுதியில் வாங்கும்போது டாலரை தான் கொடுக்கிறோம். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஈரான் எண்ணெய் நமக்கு லாபமான விஷயம். ஈரானிடம் எண்ணெய் வாங்கினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஆனால் ட்ரம்ப் குறுக்கே நின்று சொதப்புகிறார். சீனா இதனால் இன்னொரு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது. ஏனெனில் கடந்த ஆண்டு ஈரானிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட எண்ணெயில் சுமார் 90% சீனாவுக்கு தான் சென்றிருக்கிறது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.